நான் கேட்டு முடிச்சிடுறேன், நீங்க பதில் சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. அந்த காலை பயிற்சியில முதல் நிலையில கை வைக்கிறதும் 2ஆம் நிலையில இடுப்புல கை வைக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு. அது எதனால சாமி கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அடுத்ததா வந்து காலை பயிற்சிக்கும் சாயந்தரம் செய்யக்கூடிய பயிற்சிக்கும் சாமிஜி ஏதாவது லிங்க் வச்சு கொடுத்துருக்காங்களா, இல்ல சில சமயம் சாயந்தரம் பண்ண முடியாத சூழ்நிலை வந்தா பரவாயில்லைங்களாங்கய்யா? எனக்கு அது கொஞ்சம் சொல்லணுங்கய்யா. ரைட், ஓகே. கேள்வி முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுங்கய்யா. ரைட், ஓகே. காலை பயிற்சியில முதல் நிலை செய்யும்போது 2 கையை மேல தூக்குறேன் இல்லையா? ஆமாங்க. இல்ல இடுப்புல வைக்கிற பொசிஷனே வேறையா இருக்குங்களையா? இடுப்பு இல்ல, உங்களுக்கு எதுல டவுட் இருக்கு உங்களுக்கு? இடுப்புல வைக்கிற பொசிஷன் காலையில முதல் நிலையில வேற மாதிரியும் 2ஆம் நிலையில வேற மாதிரியும் வைக்கிறோம் இல்லையா இடுப்புல வந்து? ஆமா, முதல் நிலையில வைக்கும் பொழுது எதுக்கு இடுப்பு வந்து அங்க கை அங்க ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, உடல் அதாவது வந்து முதல்ல வந்து காலை வந்து வி ஷேப்ல இந்த பின்னாடி எம் ஷேப்புக்கு மாத்துறீங்களா முதல்ல காலை? ஆமா ஆமா. அப்படி மாத்தின உடனே அந்த இடுப்புல வந்து என்ன, இடுப்பு தான் நம்ம உடம்புல வந்து தலைப்பகுதி மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் இணைக்கின்ற இணைப்பு தான் இடுப்பு. அந்த இடத்துல நீங்க அழுத்தத்தை அந்த எம் ஷேப்ல இருந்துட்டு அந்த இடத்துல நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த உடல் வந்து எல்லா நரம்புகளுக்கும் லிங்க் கிடைச்சிடும், உச்சில இருந்து பாதம் வரைக்கும். ஓ சரிங்க. உடல் நீங்க பாருங்களேன், நீங்க அந்த வி ஷேப்ல இருந்து எம் ஷேப்புக்கு போயிட்டு ஆமாங்கய்யா இடுப்புல ரெண்டு இடுப்புல பின் இடுப்புல அப்படி அந்த அந்த இணைக்கிற இடம் ஜாயிண்ட்ஸ் அந்த இடத்துல 2 கையை அப்படி வச்சுக்கிட்டு யாராவது உங்களுடைய தொடையோ உங்க காலையோ தட்ட சொல்லுங்க. நீங்க ஸ்டிஃபா இருப்பீங்க. நீங்க எந்த இடத்துல தட்டினாலும் நீங்க ஒரு விருட்சம் மரம் மாதிரி நிப்பீங்க நீங்க. சரிங்க. அந்த நிலையில இருக்கும் பொழுதுதான் உடம்புல இருக்கிற அந்த 72,000 நரம்புகளுக்கு லிங்க் கிடைச்சிடும். சரிங்க. இப்ப லிங்க் கிடைச்சிருச்சா? இப்போ லிங்க் கிடைச்ச உடனே நீங்க அசுனி முத்திரை போடுறீங்களா? ஆமாங்கய்யா. அசுனி முத்திரை முடிச்ச உடனே எக்டோபிளாசம் மேல வந்துருச்சா? ஆமாங்கய்யா. எக்டோபிளாசம் மேல வந்த உடனே இப்ப என்ன பண்ணணும்? 2 கை ஏன் மேல தூக்குறோம்னு அடுத்த கொஸ்டின் வருதா? ஆமாங்கய்யா. ஏன் மேல தூக்கணும்? நம்ம கை பயிற்சியில என்ன சொல்றோம்? 2 கையை மேல தூக்கி 4 ஆழ்ந்த மூச்சு, 2 சாதாரண இயல்பான மூச்சுன்னு சொல்றோம்ல. ஆமாங்கய்யா. அப்ப எதுக்கு சொன்னோம்? அதுல என்ன விளக்கம் சொன்னோம்? கையை மேல தூக்கி மூச்சு இழுத்து விடும் பொழுது தலையில இருக்கின்ற ரத்தம் காலுக்கு வந்து கால்ல இருக்க ரத்தம் தலைக்கு போகுதுன்னு விளக்கம் கொடுக்குறோமா நம்ம? ஆமாங்கய்யா. இப்ப இதுல என்ன ஆகுது? கையை மேல தூக்கின உடனே லம்பிகா யோகம் பண்ண உடனே எது மேல வந்துருச்சு? மூளை பகுதிக்கு எக்டோபிளாசம் மேல வந்துருச்சா? ஆமாங்கய்யா. இப்ப அங்க இருந்து ஓஜஸ் மூச்சு விடும்பொழுது நரம்புகளுக்கு உள்ள போயிடுச்சு. அப்போ ஆமாங்கய்யா. நரம்புகளுக்குள்ள சரியான முறையில அந்த ஊக்கம் போகும்பொழுது அந்த நரம்பு எல்லாம் சரியான முறையில நிக்கணுங்கிறதுக்கோசரம் தான் அந்த வி ஷேப்ல இருந்து எம் ஷேப் போய் இடுப்பு நம்ம டைட் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? சரிங்க சரிங்க. இது வந்து அந்த நிலை. 2வது நிலை வந்து முதல் நிலை வந்து எப்படி கேட்டீங்கன்னா உடல் முழுக்க முதல் நிலை. 2வது நிலையில வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உடலினுடைய மேல் பகுதிக்கு. புரியுதுங்களா? 3வது நிலை படுக்கும் பொழுது திருப்பி வந்து படுத்த நிலையில எல்லா உறுப்புகளுக்கும் போன 3 நிலைகள்ல இந்த பயிற்சி கொடுத்துருக்குது. 1. சரிங்க. இப்போ என்ன இடுப்பை நீங்க அது லாக் பண்ணும்போது என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க இடுப்பை லாக் பண்றீங்க பாருங்க. ஆமாங்க. நிறைய பேர் வந்து மேலும் கீழும் வைப்பாங்க. இடுப்பை லாக் பண்ற இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பாடியினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கேட்டா அந்த இடுப்பு பகுதியை வந்து கையில காமிங்க, உள் பக்கத்துல காமிப்பாங்க. இடுப்பு பகுதியை உள்ள போகணும். அந்த 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 இடத்துலதான் அழுத்தணும். அங்க நீங்க அழுத்தும் பொழுது பின்னாடி 2 கட்டை விரல்கள் உங்களுக்கு 2 கிட்னி பகுதியை அழுத்திடும். அது முன்னாடி இருக்கிற 4 விரல்கள் வந்து லிவர் அண்ட் ஸ்பிளீன் கல்லீரலினுடைய கீழ்ப்பகுதியும் மண்ணீரலுடைய கீழ்ப்பகுதியும் அழுத்திக்கும். அப்போ அந்த 3 முக்கியமான உறுப்புகளை நீங்க லாக் பண்ணிட்டு தான் அந்த பயிற்சியை நீங்க பண்ணுவீங்க. சரிங்க. பண்ணும் பொழுது அப்ப அது வந்து மேல் பகுதிக்கு ஆற்றல். படுத்துட்டு பண்ணும்போது திருப்பி உடல் முழுக்க கீழ்ப்பகுதிக்கும் மற்றும் உடல் முழுக்கும் ஆற்றல். புரியுதுங்களா? புரியுதுங்க. அப்ப மகரிஷி கொடுத்திருக்கிற பொசிஷன் வந்து கரெக்டா இருக்கு எல்லா இடத்துலயும் பாருங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். அப்புறம் காலை பயிற்சிக்கும் மாலை பயிற்சிக்கு ஏதாவது லிங்க் இருக்கா? அந்த மாதிரி இருக்கு. காலை பயிற்சி நீங்க காலையில செய்யற அந்த பொசிஷன் வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து நாள் முழுக்க உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுப்பதற்கும், மாலையில கொடுக்கின்ற பயிற்சி வந்து எதுக்கு கேட்டீங்கன்னா இரவில நல்ல ஒரு உறக்கத்தை ஓய்வை கொடுத்து வான்காந்த ஆற்றலை ஜீவகாந்த ஆற்றலாக மாற்றுவதற்கும் மாலை பயிற்சி. ஓகேங்கய்யா. சரிங்களா? நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.